இந்த உலகம் நாட்டு மக்களும் இந்துத்துவத்தை பின்பற்றாம வேற வேற மதத்தோட இதை பின்பற்றதுனாலதான் நீங்களாம் அறியாமையில வாழ்ந்து. அப்போ உங்க திட்டத்துல இந்த திட்டமும் இருக்கு. டெய்லி வீட்டுக்கு 1 லிட்டரு மாட்டு மூத்திரத்தை தருவார் உங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தா. எங்க மாடு கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் மாடு கொடுப்போம்னு சொன்னமா இல்லையா? போன திருப்பி உங்களுக்கு மறந்துட்டீங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கு நான் மாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஓ, அப்ப எல்லாம் மூத்திரம் குடிக்கிறதுக்கு தான், பால் கறக்கிறதுக்கு இல்ல. சரி, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி கொடுப்பீங்க மாடு? ஏங்க எல்லா வீட்டுக்கும் மாடு கொடுக்குறோம்னு சொல்லிட்டோங்க. அப்ப அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவனுக்கு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவனுக்கு நாய் வளர்க்குறானுங்க. கம்யூனிட்டிங்க நாய் வளர்க்குறானுங்களா? நாய் வளர்க்குறவனால மாடு வளர்க்க முடியாதா? நாய் பீ எடுக்கிறவன் மாட்டு சாணத்தை எடுக்க கூடாதாங்க? ஒவ்வொரு அந்த சாணங்கிறது இருக்குல்ல, சாணங்கிறது இது கிருமி நாசினி, புரியுதுங்களா? ஒரு கிருமி உள்ளார வந்துடாது. அதை தெளிச்சு வச்சோம்னா ஏங்க பூச்சி பொட்டெல்லாம் வராதுங்க. அவ்வளவு நன்மையான விஷயங்கள் நாட்டுக்கு மாட்டுக்கு பின்னால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. கரெக்ட் சார். ஆமா, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாடுகளையும் ஒரு இடத்துல கூட்டி அந்த மாட்டு சாணத்தை எடுத்துன்னு தமிழ்நாட்டு மேல பூசி தெளிச்சு விடணும். அப்பதான் இந்த டிவிகே, பிஜேபி, ஏடிஎம்கே போன்ற கிருமி நாசினி எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காது. இந்த கட்சியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே, டிஎம்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? தெரியுதா? நீங்க தீய சக்திங்க. ஏன் சார் நீங்க தீய சக்தி? தீய சக்தி நீங்க. அப்ப நீங்க தூய சக்தி வேணாங்க. வேணாம். இல்ல சார், உங்கால் தான் சார் சொன்னாரு. நீ தீய சக்தி, தீய சக்தி வேற மாதிரி ஆயிடும். வேணாம். தீய சக்தி ஓடிப்போ. உள்ளுக்குள்ள இருக்கும் கெட்ட ஆவிய ஓடிப்போ. இவருக்குள்ள இருக்கும் கெட்ட ஆவிய ஓடிப்போ. ஓம் நமோ நாராயண நம, ஓம் நமோ சிவாய நம, ஓம் ஹீம் ஹரீம், ஓம் சுவா சுவா சுவா, ஓம் ரம 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 ரம. இது போல நீங்க விஜய் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு விஜயை கத்திருக்கீங்களா? இப்ப தெரியுது சார் ஏன் உங்களை தற்கூரி சொல்றாங்கன்ட்டு. நீங்க இவ்வளவு தூரம் நான் பேசியும் அதை கண்டினியூ பண்றீங்கன்னா நீங்க வேற மதத்தோட வேணாம். அப்பாலே போசாத்தானே. ஜோசப் விஜய் சொல்றீங்க? ஜோசப் இல்ல சார், தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் சொல்றீங்களா? நான் என்னங்க புரியுதுங்களா? நான் பேசுறது ஏதாவது புரியுதா? நான் எது சொல்லியும் புரிதல் இல்லை இடத்துல இருக்கிறப்போ ஒரு கரெக்ட் சார். நீங்க பேசுறதும் புரிய மாட்டேங்குது, உங்க தலைவர் பேசுறதும் புரிய மாட்டேங்குது.